சர்ச்சில் சாரா பாட்டின்னு ஒரு பாட்டி வருவாங்க. நாங்கள் அவங்கள சோடா புட்டி பாட்டின்னு சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல, அந்த சோடா புட்டி கண்ணாடி பவர் ரொம்ப ஜாஸ்தினா அது கொன்னே தெரியாது. அப்போது உருவ கேலி பண்ணுறது தப்புன்னெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சோடா புட்டி பாட்டி சொல்லுவோம். இந்த பாட்டி பெரிய கண்ணாடி போட்டுட்டு, கிராமத்து பாட்டி, படிப்பறிவு இல்லாத பாட்டி, சர்ச்சில் வந்து உட்காந்துக்குவாங்க. அவங்க பண்ணுற ஜபம் என்ன தெரியுமா? நான் அவங்களுக்கு பண்ணி காட்டட்டா? இயேசுவே, மூச்சு நிற்கிற வரைக்கும் சொல்லுவாங்க இயேசுவே. இப்படியே 1 மணி நேரம் கத்திட்டு கிடப்பாங்க. கடுப்பாகமா இருக்காதா? எங்களுக்கெல்லாம் கேட்கும் போது ஐயோ அந்த பாட்டி கொஞ்சம் வாயமுன்னா பரவாயில்ல. அப்புறம் எங்கள் அம்மா போய் சாராமா சரமா சரமா சரமான்னு உங்களை கூப்பிட்டுட்டே இருந்தால் உங்களுக்கு கோவம் வருது தானே? ஆமாம் பாஸ்டர்மா. சரமா சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? உடம்பு நல்லா இருக்கா? என்ன சாப்பிட்டீங்க? இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே நீங்கள் நல்லவர், என்னை விசாரிக்கிறீங்க, நான் நல்லா இருக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க சாராமா. பேரை சொல்லி சொல்லி ஏலமா விடுறீங்க அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டாங்க. அப்படியா? மற்றவங்களாம் ஜெபம் பண்ணுறதை பாருங்கள் சாராமா, நீங்கள் அந்த மாதிரி பேசுங்க ஏசப்பாட்ட. 1 மணி நேரம் இப்படியே கத்திக்கிட்டு இருந்தால் ஏசப்பாக்கு போர் அடிச்சு போயிருமில்ல அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. கண்டிப்பாக ஏசப்பாக்கு போர் அடிச்சிருக்காது. நம்ம எவ்வளோ கூப்பிட்டாலும் போர் அடிக்காது ஆண்டவருக்கு. அடுத்து என்ன பண்ணாங்க தெரியுமா? நாங்கள் நைட் ஜெபம்லாம் பண்ணுவாங்க. ஆண்டவரே இவங்கெல்லாம் அழகழகாக ஜெபம் பண்ணுறாங்களே, இப்படி குத்திக்கிட்டாங்க அவங்க நெஞ்சில். இந்த மக்கு சட்டிக்கு ஜெபம் பண்ண தெரியலையேப்பா, இந்த படிப்பறிவு இல்லையப்பா, இந்த மக்குக்கு தெரியலையப்பா, எங்களுக்கெல்லாம் பாவமாயிடுச்சு. பாட்டி நீங்கள் பைபிள் படிங்க, அதில் ஏசப்பா நல்லவர் வல்லவர் இருக்கும். ஆனால் எனக்கு படிக்க தெரியாதே. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 1 மாதம் கூட இல்லை. அவங்க ஆண்டவரை தெரியாத மதத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க, எழுத படிக்க தெரியாது, பேதையான பாட்டி. யார் ஜெபம் பண்ணாலும் கண்ணை திறந்து அந்த சோடா பாட்டி போட்டு இப்படியே பார்ப்பாங்க. அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. 1 மாதம் கூட இல்லை. ஒரு நாள் எங்கள் அப்பா ஒரு ஜெப குறிப்புக்கு ஜெபம் பண்ண சொல்கிறாரு. வானங்களையும் வானாதி வானங்களையும் படைத்தவரே, மனுஷனுக்கு ஞானத்தை தருகிறவரே, அவங்க சொல்கிற வார்த்தைலாம் பைபிளில் எங்கே இருக்குன்னு எங்களுக்கே தெரில. என்ன தெரியுமா? அந்த ஆசை, நான் அழகாக ஜெபம் பண்ணணுமே, எனக்கு ஜெபம் பண்ண தெரியலையே, ஆராதிக்கணுமே, நான் எல்லாரும் அழகாக ஆராதிக்கிறாங்க, நான் மூஞ்சியை பார்த்துட்டே உட்காந்துருக்கிறேனே, எல்லாரும் மற்றவங்க மாதிரி என்னால் அந்த பிரசன்னத்தை ஃபீல் பண்ண முடியலையே. அந்த ஏக்கம், அந்த ஆசை இருந்துச்சுன்னா தாகமுள்ளவன் மேலே தண்ணீர், வறண்ட நிலத்தில் ஆறுகள் அப்படியே பிரவாகமாக பாஞ்சு ஓடும். நான் கடந்த நாளில் ஒரு கூட்டத்துக்கு